என்னப்பா முத்து, சத்யா இங்க இருக்கான்? நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களா? நான் செம கடுப்புல இருக்கேன். குறுக்க வந்து எதையும் வாங்கி கட்டிக்காத. இப்படிதான் மிரட்டி எங்க அக்காவை ஏதாவது பண்ணிட்டீங்களா? உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேண்டா. என்னையா ஸ்டேஷன்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? சார், இவர் தான் எங்க அக்கா புருஷன். தானா? இங்க வாயா. இந்த பையனோட அக்காவை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கியா? என் பொண்டாட்டியோட தம்பி தான் சார் இவன். ரெண்டும் ஒண்ணுதாயா. சரி, உன் ஒய்ஃப் எங்க? காலையில இருந்து வீட்டை விட்டு போனவங்க இன்னும் வரல சார். இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் சார். உண்மையிலதான் சந்தேகமா இருக்குன்னு அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். என்னப்பா சத்யா, முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? இவருதான் ஏதாவது சொல்லியிருப்பாரு. எங்க அக்கா வீட்டை விட்டு போயிருக்கு. தெரிஞ்ச மாதிரி பேசாதரா சத்யா. வாங்கி கட்டிக்காம போடா. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. காலையில கூட எங்க அக்கா கிட்ட ஏதோ சொல்லி இருக்காரு. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையா? சண்டை எல்லாம் எதுவும் இல்ல சார். சின்ன வாக்குவாதம் தான் சார். அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க. அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும். சத்யா, இவன் உன் மாமாப்பா. எனக்கு அக்கா தான் முக்கியம். அக்கா எல்லாம் முக்கியம் இல்ல சார். என் மேல உள்ள கோவத்தை இப்படி காட்டிக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி கிடைச்சா போதும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவரும் பொண்டாட்டியை காணோம்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. சாதாரணமான புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி தான் தெரியுது. ஆளு காணாம போய் 24 மணி நேரம் கழிச்சுதான்ப்பா கேஸே ஃபைல் பண்ண முடியும். காலையில முடியும் பாருங்க. வரலாட்டி நாங்க தேடி பாக்குறோம். இப்பவே தேடினாதான் சார் அவளை பத்தி தெரியும். ப்ரொசீஜரே அதான்ப்பா. இந்த மாதிரி வாரம் 4 கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரிதான் பொண்டாட்டியை காணோம், புருஷனை காணோம்னு. அவங்களே திரும்ப காலையில வந்துருவாங்க. பொண்டாட்டியும் அதே மாதிரி கோவம் போயிருச்சுன்னா திரும்பி வந்துருவாங்க வீட்டுக்கு. காலையில முடியும், வெயிட் பண்ணி பாருங்க சார். இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எடுங்க சார். சொன்னேன்ல, உங்க குடும்ப பிரச்சனைய இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க. வெளியே போங்கயா. வாப்பா. அக்காவை என்ன பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்க. சின்ன பையன்னு காட்டிட்ட பாத்தியா? நீயா வந்த மாதிரி தெரியலையே. யாரா சொல்லி வந்த? யாரு சொல்லியும் வரல. எங்க அக்கா மேல எனக்கு பாசம் இருக்காதா? பாசம் கிளிக்குண்டா. இந்தவன் கூட சுத்தாதுன்னு சொன்னப்ப எங்கடா போச்சு அந்த பாசம்? மாத்திரம் உனக்கு பொத்துக்கிட்டு வருதாடா? இங்க போயிரு. பாருங்க, நீங்க தான் எங்க அக்காவை ஏதோ செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா சொல்லிருங்க. சத்தியமா நான் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இன்னொரு கைய சேர்த்து உடச்சு விட்டுருவேன். முத்து ஸ்டேஷன் வாசல்ல வச்சுக்கிட்டு, சத்யா நீ கிளம்பு. அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அடா முத்து, போலாம். கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேறாங்கடா. பாத்துக்கலாம் வா. இன்னும் சில இடத்துல தேடுவோம் வா. வாப்பா முத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன வந்தாளாக்கா? எப்பயும் பேசிட்டு தான் போவா. இன்னைக்கு வரலையேப்பா. முத்து, வேற எங்கேயாவது தேடி பார்ப்போம் வா. எல்லா இடத்துலயும் முத்து விசாரிக்கிறாரு மீனாவை பத்தி. நீ வீட்டுல இரு, நான் பசங்க கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். முத்து போலாம். கொல்லப்படாதரா முத்து. ஸ்டேஷன்ல சொல்லிருக்கோம்ல. டேய் செல்வம், போலீஸ் 10 கேஸ்ல ஒரு கேஸா பாப்பாங்கடா. தேடுவாங்களான்னு தெரியல. என் பொண்டாட்டிய நான் தாண்டா தேடி போனோம். போற இடம் எல்லா இடமும் தேடியாச்சு. இதுக்கு மேல எங்க தேடுறது? அவங்க ஃப்ரெண்டு வீடெல்லாம் இருக்குல்ல. இந்நேரத்துல எப்படா போய் கேட்க முடியும்? இல்லாம மீனா எங்க போனாங்கன்னு தெரியல. தெரியாம நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம்னா அசிங்கமா போயிரும்டா. செல்வம், அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு நான் சும்மா இருக்க முடியுமா? திரும்பி மீனாவை பார்க்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது செல்வம். இல்ல நீ பேசினல்ல, அதுக்கு கோவிச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. திரும்பி வந்துருவாங்கடா. இல்லாம அவகிட்ட பேசிட்டேன்டா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது தான் முத்து. என் பொண்டாட்டி கூட கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவதான் அங்கேயும் போலையடா. சத்யா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனான்ல. அவனை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல செல்வம். திரும்ப என் கண்ணால பாக்கணும் போல இருக்குடா. வாங்க முத்து, நான் போற வழியில எல்லாம் விசாரிக்கிறேன். வீட்டுக்குள்ள முத்து போறாரு. மீனா தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க போனீங்க? வீட்டுக்கு வர்ற நேரமா இது? என்னடா கத்துற? இவ இப்பதான்டா வந்தா. அவனுக்கு போன் பண்ணலான் இருந்தேன், நீயே வந்துட்ட. நீங்க என்னமோ தேடி போனீங்கன்னு மாமா சொன்னாங்க. எனக்கு வீட்டுக்கு வரவே தெரியாதா? அப்படின்னா திமுறா, எங்க போன நீ? காணோன்னு ஊரு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா சாதாரணமா தண்ணியை குடிச்சுக்கிட்டு இங்க நின்னுகிட்டு இருக்க. கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே. முத்து, நீங்க சும்மா இருங்க. அவ ஊரை சுத்திட்டு வருவா, நம்ம கேட்க கூடாதா? போட்டாதான் அவளுக்கு புத்தி வரும். அவ முத்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? அசால்ட்டா கேக்குற. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? தேடி எங்கெல்லாமோ போயிட்டு வர மீனா. மார்க்கெட்டு, பூ குடுக்கற கடை, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு விடல. நானு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் மீனா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் எதுக்கு போனீங்க? என்ன பண்ண சொல்றேன்னா, நீ எங்க இருக்கன்னு தெரியல.
நான் உன்னை தேட போன இடத்துல எல்லாம் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒரு பொண்ணு கடல்ல விழுந்துருச்சுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இந்த நேரத்துல என் உயிரே என்கிட்ட இல்ல மீனா. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? எதுக்குங்க இவ்வளவு பயம்? எப்படிம்மா முத்துவுக்கு பயம் இல்லாம இருக்கும்? நீ எப்படி போன, எங்க போனன்னு முத்துவுக்கு தெரியல. போனும் ஆஃப் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்கான். தான் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. முன்னாடி பகல்ல ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப ராத்திரியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு வண்டி வேற வாங்கி கொடுத்துட்டான். மீனா ஸ்கூட்டி எடுத்துட்டு போல, அது வெளியேதான் நிக்குது. உன்னை யாரு அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க சொன்னது? ஒரு ஆளு காணாம போனா 24 மணி நேரம் கழிச்சு தாண்டா கம்ப்ளைண்டே கொடுக்கணும். போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னைய தாண்டா திட்டுவாங்க. காலையில முத்துக்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு போயிருக்கா. அப்பனா பயம் இருக்கதானே செய்யும். மீனா, எவ்வளவுதான் சண்டையா இருந்தாலும் வீட்டை விட்டு இப்படியாமா போறது? இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க? ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிட்டா மீனா. காலையிலேயே சமைக்க மாட்டேன்னு படம் பார்க்க போயிருப்பா போல இருக்கு. அதனாலதான் இப்ப வந்திருக்கா. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசவா? மீனா சொல்ல போறீங்க? முத்து திட்டினாரு, அதனால கோவத்துல போயிட்டேன்னு அதை தானே சொல்ல போறீங்க? நீ இன்னைக்கு என்ன அவர் புதுசாவா திட்டுறாரு? நான் கூட தான் திட்டிருக்கேன். அதுக்காண்டி அவர் வீட்டை விட்டா போறாரு? ஒன்னும் கோச்சுக்கிட்டு எங்கேயும் போல. ஏமா இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வராம இருந்த? நான் லேட்டா வருவேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சேன். நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டு நீ லேட்டா வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நான் வேலை இருக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனேன். உங்ககிட்ட நான் சொல்லல. ஆனா காலையில எனக்கு போன் வந்துச்சு. எனக்கு நீங்க போன் பண்ணீங்க, என்ன விஷயம்? மாமியா ஏதாவது சொல்லுவாங்க, நாங்க வெளியவே நிக்கிறோம். இருக்கட்டும், நாங்க உடனே கிளம்பணும். மீனா உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு தான் வந்தோம். ஜோதி நகர்ல ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல? ஆமா, அம்மன் கோயில். நாளைக்கு அங்க கும்பாபிஷேகம் இருக்கு. மாலையும் பூவும் கட்ட வேண்டியது இருக்கு. வீட்டுக்காரர் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. நீ வந்தேன்னா 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆர்டரா இருக்கும் போலயே. வேலை முடிய நைட் ஆயிரும் மீனா. உடனே கிளம்பணும். இந்த ஆட்டோலயே போயிடலாமா? நானும் இன்னைக்கு பூ கொடுக்க போகல. கூட பூ கட்டினா கையிலயாவது காசு நிக்கும். இருங்க, நான் வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். தூங்குறாங்க, சுதி இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போவோம். காதுல ஏர்போனை மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட முதலாளி கிட்ட. மீனா பின்னாடி நின்னு சுதிய கூப்பிடுறாங்க. சுதி திரும்பி பார்க்கவே இல்ல. அத கவனிக்காத மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறாங்க. நீ எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தான் போனியாமா? ஆமா மாமா, இந்தா சொல்லிருங்கன்னு நான் சொன்னேன். ஸ்ருதியும் சரின்னு சொன்னாங்க. நீங்க என்னடானா யாருக்கும் தெரியலன்னு சொல்றீங்க? தான் எனக்கே ஒன்னும் புரியல. பல குரல் கிட்ட சொல்லிட்டு தான்டா மீனா போயிருக்கா. என்னடா என்னை அலைய வச்சு பாக்குறீங்களா? நீ ஸ்ருதி கிட்ட சொல்லிருக்காங்கன்னு அவங்க சொல்லிதான்டா எனக்கே தெரியும். எப்ப வந்தீங்க? உங்களை தேடி முத்து போனாரு. முத்து கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நீ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களாமே, நீ எதுக்கு எங்க கிட்ட சொல்லவே இல்ல? என்கிட்ட சொன்னாங்களா? எப்போ? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் காலையில. இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது உங்களை பார்த்தேன். நீங்க சமைக்கலன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்திலே கிளம்பி ஸ்டுடியோவுக்கு போயிட்டேனே. அதுக்கப்புறம் உங்களை இப்பதான் பாக்குறேன். பாத்தீங்களாங்க, சொல்லிட்டு போனேன்னு பொய் சொல்றாங்க மீனா. நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் என்ன மீனா, ஸ்ருதி நீங்க சொல்லலன்னு சொன்னாங்க. வாட்டுக்கு ஊரை சுத்த போய்கிட்டே இருப்பா. யாராவது கேட்டா கதை சொல்லுவா எல்லாருக்கும். நீயா ஒரு குழப்பத்தை பண்ணாத. இங்க ஒரு பெரிய குழப்பமே நடந்திருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு? ஸ்ருதிதான் சொல்லலன்னு சொல்றாளே. மீனா போய் சொல்லணும். இன்று நியூசிலாந்தின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.